சொல்ல நடந்ததுல அதெல்லாம் உள்ள அச்சிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பனாக ஃப்ரீயில் வெளிச்சம் போட காரணத்துக்கு டேரக்டர் ஹேட்ஸ் ஆஃப். அந்த சம்பவம் தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருப்பாங்க. பயங்கரமான ரிலீஸ் எல்லாரும் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒட்டுமொத்த எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். செம்ம ரிலீஸ். இதை விட்டிங்கன்னா திரும்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, வாய்ப்பு கிடைக்காது. கிடைக்கும் போது வந்து பார்த்துடலாம். ஒவ்வொரு சீனும் மேக்கிங்லேருந்து சாங்ஸு ஃபைட்டு எல்லாமே கேமரா எல்லாம் டீசெண்டாக தான் ப்ரோ. ரொம்ப இருட்டிலே எடுக்கல, கடலில் இருட்டுன்னு அதுலேயே தள்ளாமல் கொஞ்சம் ஓரளவு எங்கெங்கே வெளிச்சம் வேணுமோ அங்கெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்ல என்டர்டெயினர் தான் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. சூப்பர்ண்ணா, நைஸ்ண்ணா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா. சூப்பர் தெளிவா. நெகட்டிவ் வந்து அந்த அளவுல இல்லை தெளிவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது தெளிவா, அதான் நெகட்டிவ். பட் செகண்ட் ஹாஃப்ல இருந்து அச்சு தள்ளு போறானுங்க. எப்போ ஆரம்பிது எப்போ முடியுறே தெரியல, அந்த அளவுக்கு பக்காவாக போகுது. சூப்பர் மாஸ் என்டர்டெயினர் வித் சோசியல் மெசேஜ்னு சொல்லுவேன். நல்லா படம் ஃபுல்லாக நல்லா இருந்தது. நாசர் வந்து பில்டப் பண்ணிட்டு சரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி தான் வந்தேன். பட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு 3 சாங்ஸை வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க. அது போக மொத்த படத்துலேயே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ட்ரிம் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி அது ஒரு சீன் என்ட்ரி அது பில்டப் சொல்ல முடியாது. அந்த சீன் பார்க்க நல்லா இருந்துச்சு. செம்ம படம், ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி சொல்கிறது, நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே அந்த கிறிஸ்டன் கிளியராக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் மேக்கிங்லேருந்து சாங்ஸு ஃபைட்டு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா ஒரு எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க. பேசுகிறாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எப்படி ஒரு ஓகேங்களா. அந்த பைப் லைன் போட்டால் என்ன ஆகும், அது மூலியமாக மக்களுக்கு மீனவ மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் தெளிவாக காட்டிடுறாங்க. இது வந்து இருந்தாலும் பட் இதோட சோசியல் மெசேஜ் பாருங்க. மற்ற படம் மெசேஜ் அந்த அளவுக்கு இல்லை, சோசியல் மெசேஜ் இல்லை. ஆனால் நிஜமான நல்லா இருந்தது. நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதே தேட்டரில் பார்க்கல. சேர்த்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஃபன்னு என்டர்டெய்னிங்காக வருது. பட் இந்த மெசேஜ், இந்த படம் வந்து சோசியல் மெசேஜ், மக்களுக்கு தேவையான மெசேஜாக வருது. ஸோ இதையும் மாதிரினும்ல, தப்பு இல்லைல்ல. முக்கியமான பாட்டு சீனை கட் பண்ணிட்டாங்க பிரதர். ஆமாம், பாட்டு சீனை பிரதர். அந்த மூணு கேர்ள்ஸை வச்சு ஆடுவாங்களா, அந்த பாட்டெலாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் கவலைப்பட்டான், ரொம்ப கவலைப்பட்டான். அதை போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு இருப்பான் பையன். அப்புறம் நிறையா கொஞ்சம் சீன், அந்த தேவையில்லாத சீனு அதெல்லாம் கட் பண்ணி தான் போட்டுருந்தாங்க. பார்க்கும்போது அந்த போர்லாம் அடிக்கல, ரொம்ப லேக்லாம் ஆகல, கரெக்டாக தான் இருந்தது மாதிரி. மொட்டை ஸ்க்ரீன் பிளே எப்படி ஸ்க்ரீன் பிளே தரமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல இருந்து மெயினாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஒரு சில ஃபோட்டோஸஸ் மட்டும் கட் பண்ணி கரெக்டாக ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்கு. இது லீகலாக கரெக்ட்னாலும் அது நம்ம சைட்லேயும் ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும்னு அதனால சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டைலாக்ஸ் தான் வச்சிருக்காங்க, சின்ன டைலாக்ஸ் வச்சாங்க, நல்லா இருக்குது. அதெல்லாம் நல்லா பேசியிருக்காங்க, ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க. படம் நம்ம பார்த்தது தானா.